விஜயனுடைய வருகையும் சீமானுடைய வளர்ச்சியும் இன்றைக்கு அனைவருக்கும் ஒரு ஆச்சரியக்குறியாக இருக்கிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய கோட்பாடு கொள்கை என்பது பலருக்கு அலர்ஜியாக இருக்கிறது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இது ஒரு பிரிவினைவாதம் போல் தெரிகிறது பலருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள இதுவரை தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அதிகார தலைமையை பெறவில்லை. திருமாவளவனோ பொது உடைமை கட்சியை சேர்ந்த கம்யூனிஸ்டுகளோ பதில் சொல்ல முடியாம தடுமாறுறாங்க. இதே நீங்க பிடிஎம் சொல்லக்கூடிய விஜய் பிஜேபியோட சேர்ந்துட்டால் எவ்வளவு பெரிய பலமாக மாறும். அப்ப திமுக ஜெயிக்க முடியாதுல்ல. இதே பிஜேபியோட கருணாநிதி கூட்டணி வச்சிருந்திருக்காரு, பதவிகளை பெற்று அதிகாரத்தை பெற்று இருக்கிறாரு. இதே திருமாவளவன் நினைஞ்சிருக்காரு, பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. அப்ப அதையெல்லாம் என்ன சொல்றது? முதல் நிலையில் இருக்கக்கூடிய தமிழை பயன்படுத்தாமல் நீங்க திராவிடம்னு பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. அப்ப தன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியவே தன் கொள்கைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வைக்க முடியாவிட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அது தனி மனித உரிமை. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் பேராசிரியர் ஐயா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நாம் தமிழர் கட்சி அப்படின்னாலே நம்ம 15 வருஷமா கிட்டத்தட்ட வந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் இன்னும் அவங்க இடத்த பிடிக்கல, அவங்களுக்கான அங்கீகாரம் பெறல அப்படின்ற கருத்து ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப புதுசா திருமாவளவன் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன் வச்சிருக்காரு சார். அதை எப்படி பார்க்கலாம் சார்? அதாவது இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையில் அவங்க சார்ந்திருக்கக்கூடிய அணியை பொறுத்து தான் அவருடைய கருத்து வெளிப்படும். ஏறத்தாழ இடதுசாரி சிந்தனை உள்ளவர் தான் திருமாவளவன். அதனால் திமுக கூட்டணியில் இருந்து பலமாக இருப்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டு அரசியல் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதுவரை அது உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அடுத்த தேர்தலில் அப்படித்தான் இருக்கும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது. இந்த சூழ்நிலையில் விஜயனுடைய வருகையும் சீமானுடைய வளர்ச்சியும் இன்றைக்கு அனைவருக்கும் ஒரு ஆச்சரியக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் சீமான் ஏறத்தாழ 15 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் செய்து 8 விழுக்காட்டுக்கு மேலே ஓட்டு வாங்கி மக்களினுடைய ஆதரவை பெற்ற அங்கீகாரம் பெற்ற கட்சியாக ஆகிவிட்டது. ஏனென்றால் இன்றைக்கு எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன, மெல்ல மெல்ல தேய்ந்து இன்றைக்கு 1 விழுக்காட்டுக்கு கீழாகத்தான் வந்திருக்கின்றன பல கட்சிகள். அப்படி இருக்கின்ற பொழுது சீமான் அவர்கள் தன்னுடைய அந்த பயணத்தில் தமிழ் தேசிய சிந்தனையோடு மக்களோடு கூட்டணி என்கின்ற கருத்தியலோடு பல்வேறு வகையான சமூக அந்த விடியலுக்கான முன்னெடுப்புகளை செய்து 8 விழுக்காட்டுக்கு மேலே வாக்கு வாங்கி ஒரு அங்கீகாரத்தை பெற்றுவிட்டார். அது ஒரு மிகப்பெரிய சக்தி தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது போன தேர்தல் வரை அதுதான் கணக்கு. இந்த தேர்தலில் விஜயினுடைய வரவு என்பது எல்லா கட்சிகளிடத்திலும் சில சலசலப்பை உண்டு பண்ணியிருக்கு. ஏனென்றால் திரை கவர்ச்சி என்பது ஒன்று, அவர் முன்னெடுத்து வருகின்ற பொழுதே அதிகாரத்தில் பங்கு என்கின்ற அந்த அறிவிப்பு, அதே போல இந்த இளைஞர்களுடைய அந்த ஆதரவு, இது எல்லாம் சேர்ந்து மாற்று கட்சியினரை கொஞ்சம் பதட்டப்பட வைத்திருக்கிறது என்பது உண்மை. சீமான் அவர்களுக்கு இன்னமும் அதிக பயம் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 8% ஓட்டுன்றது எங்க பிரிஞ்சிருமோ அப்படி நீங்க நினைக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனா 8 விழுக்காட்டிற்கு மேல நான் பெறுவேன் என்கின்ற உறுதியோடு அவர் இருக்கிறார். விஜயனுடைய வருகை என்பது ஒரு தவிர்க்க முடியாத எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சிக்கலாக பல கட்சிகளுக்கு இருக்கு. இதுல சீமானுடைய நிலைப்பாடு, அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது வரவேற்றார், பாராட்டினார். தம்பி தான் வரட்டும், நல்லது என்று சொன்னார். காரணம், தன்னோடு இணைந்து பயணிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் அந்த வரவேற்பு மகிழ்ச்சியும் கொண்டாடினார். ஆனால் அவர் வந்த பின்னால் அவருடைய திசை என்பது எதிர் திசை போல ஆகிவிட்டது. ஏனென்றால் பெரியாரை கையில் எடுத்து விட்டார். அப்ப தமிழ் தேசிய சிந்தனைக்கு எதிரான சித்தாந்தத்தை உடையது பெரியாருடையது. அப்ப அதை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய சீமான் விஜயனுடைய அந்த வருகையை ரசிக்க முடியல. சரி, நல்ல கேள்வி. ஆனால் அவர் கூட்டணி சென்று போய் வைக்க மாட்டோம்னு சொன்னாரு. அவங்க வர்றவங்களை சேர்க்க மாட்டோம்னு சொல்லல. வித்தியாசம் இருக்கு. அதாவது பிறருடைய தலைமையில நான் கூட்டணி சேர மாட்டேன் என்பது அவருடைய நிலைப்பாடு. ஆனால் தன் தலைமையை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய மற்றவர்களை சேர்க்க மாட்டேன் என்று ஒருபொழுதும் சொல்லவில்லை. சரியா? அந்த அடிப்படையில் விஜய் தன்னோடு வரட்டும், நான் வரவேற்கிறேன்னு நிலைப்பாட்டில் இருந்தார்.
அவர் மட்டுமல்ல, எந்த கட்சியானாலும் சீமானுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கிறோம், தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்று சொன்னால் அவர் நிராகரிக்க மாட்டார். ஆனாலும் ஏன் சார் இன்னமும் எந்த கட்சியும் வந்து நாத்தாக்கள் நான் இணையிறேன் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து ஏன் இன்னும் காட்டாம இருக்காங்க? அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய கோட்பாடு, கொள்கை என்பது பலருக்கு அலர்ஜியாக இருக்கிறது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இது ஒரு பிரிவினைவாதம் போல் தெரிகிறது பலருக்கு. தமிழ் தேசியம் என்பதும் தமிழர் தேசியம் என்பதும் பலருக்கு பிரிவினைவாதம் போல் இருக்கிறது. இவர் தமிழர்களை மட்டும் மையப்படுத்தி அரசியல் செய்கிறார். மற்ற மொழியினர் இருக்கிறார்கள், தெலுங்கர்கள் இருக்கிறார்கள், கன்னடத்துக்காரர் இருக்காங்க, மலையாளத்துக்காரங்க இருக்காங்க, சௌராஷ்டிரக்காரங்க இருக்காங்க, வடநாட்டை சேர்ந்த வடமொழியாளர்கள் இருக்கிறாங்க. அப்ப இத்தனை பேருக்கான எதிர்நிலைப்பாட்டிலே அவர் வந்து தன்னுடைய கோட்பாடை வைத்திருக்கிறார் என்பது போல சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் சொல்வது அப்படி அல்ல. தமிழ்நாட்டிலே தமிழர்களுக்கான அதிகாரம் உறுதி செய்யப்பட வேண்டும். மற்றவர்கள் அமைதியாகவும் நலமாகவும் வாழ்வதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்க வேண்டும். ஆனால் வந்தவர்கள் எல்லாம் அதிகாரத்தை பெற்று வளமாக இருக்கின்ற பொழுது சொந்த நாட்டை சேர்ந்த தமிழர்கள் என்ன செய்யறாங்க? அந்த அதிகாரத்தை எட்ட முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கார் என்பது அவருடைய நிலைப்பாடு. அப்ப தமிழ்நாட்டிற்குள் இப்ப வந்து மலையாளத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அங்க வந்து மலையாளம் பேசுகின்றவர் தான் எல்லா அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறார். அதே போல கன்னடத்துல, அதே போல ஆந்திராவில், இன்னும் தெலுங்கானாவில், இன்னும் பல இடங்களிலும் இதுதான் நிலை. ஆனால் தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்காக தமிழ்நாட்டுக்குள்ள இதுவரை தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அதிகார தலைமையை பெறவில்லை. அது நீங்க எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறம் வந்து இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது தமிழ்நாட்டில் பிறந்திருக்கலாம், வளர்ந்திருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். இப்ப நீங்க வந்து 3 தலைமுறை அமெரிக்கால இருந்தால் உங்களை அமெரிக்கன் என்று சொல்வார்களா, இந்திய கொடி மகன் என்று சொல்வார்களா? அப்ப இந்த வேறுபாடு இருக்கிறது. இதைத்தான் அவர் சொல்றாரு. அதிகாரம் தமிழர்களுக்கு வரணும், மற்றவர்கள் வரலாம், இருக்கலாம், நலமாக வாழலாம், எல்லாம் பெறலாம். அவர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அதிகார பிரதிநிதித்துவம் பெறலாம். அதுல தப்பில்லை. எல்லா அதிகாரங்களுக்கு தான். உங்களுக்கு அதிகாரமே கிடையாதுன்னு நிராகரிக்கல. அப்ப அப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு அது வந்து என்ன செய்யற ஒரு பிரிவினைவாத மாதிரி தெரிகிறது. இப்ப மற்றவர்கள் இப்ப உதாரணத்துக்கு பிஜேபி என்ன சொல்றோம்? ஒரு மதவாத கட்சின்னு சொல்றோம், இந்து மதத்துக்கு ஆதரவானங்கிறோம். ஆனா அந்த கட்சியில இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், பொறுப்புகளில் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், பதவியை பெற்றிருக்கிறார்கள், எல்லா வகையிலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அது கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது. அந்த இந்து மத சார்பு என்பது தூக்கலாக இருக்கிறது. அதே போல பல கட்சிகளை சாதி கட்சின்னு சொல்றோம். திருமாவளவன் கட்சியை வந்து ஆதிராவிடர் கட்சின்னு சொல்றாங்க. பாமக வந்து என்ன செய்யறாங்க? வன்னியருடைய கட்சின்னு சொல்றாங்க. அதே போல டாக்டர் கிருஷ்ணசாமியோ அல்லது ஜான் பண்ணியோ கட்சி வச்சிருந்தா அது தேவேந்திரர்களுக்கான கட்சின்றாங்க. இப்படி அந்த சார்பை வந்து என்ன செய்யறாங்க? அதை சாட்டிறாங்க. அப்படி சீமான் அவர்களை சேர்க்கிறார் திருமாவளவன் அவர்கள், ஆர்எஸ்எஸோட பெற்ற பிள்ளைகள். அதான் சொல்றேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்களை தாக்குகின்ற பொழுது, சரியான முறையில் அவர்கள் தாக்குகின்ற பொழுது பதில் சொல்ல முடியாத நிலையில் என்ன செய்யறாங்க? இப்படி ஒரு பழிச்சொல்லுக்கு ஆளாக்குகிறார்கள். இப்ப அவங்க கேள்வி என்ன செய்யறாங்கன்னா, நீங்கள் ஊழலுக்கு துணை போகிறீர்கள், அராஜகத்துக்கு துணை போகிறீர்கள், இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கூட என்ன செய்யற ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, இதான் நிலைமை. பல்வேறு இடங்கள்ல வந்து பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. அதே போல ஆணவ கொலை பல இடங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. சிறுமிகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வன்முறைகள் அதிகமாக இருக்கிறது, கொலைகள் நடக்கின்றன, ஊழல்கள் மலிந்து விட்டன. எல்லா இருக்கிற அமைச்சர்கள், முக்காவாசி அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி என்ன செஞ்சிருக்காங்க? வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டும் காணாமல் கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன என்கிற குற்றச்சாட்டை சொல்லுகின்ற பொழுது திருமாவளவனோ பொது உடைமை கட்சியை சேர்ந்த கம்யூனிஸ்டுகளோ பதில் சொல்ல முடியாமல் தடுமாறுறாங்க. அப்படி தடுமாறுகின்ற பொழுது நேரடியாக பதில் சொல்லாமல் இவர்கள் என்ன செய்யறாங்க? சங்கிகள், பிஜேபி ஆதரவாளர்கள், பிஜேபியினுடைய பி டீம் என்று பழி சொல்லுகிறார்கள். நான் என்ன சொல்றேன்னா, அவங்க வந்து அவங்க அரசியல் நிலைப்பாட்டுல திமுக என்பது தீய சக்தி தெளிவா அறிவிக்கிறாரு. எதுக்காக அறிவிக்கிறாரு? காரண காரியத்தோடு சொல்றாங்க. அதாவது பொத்தாம் பொதுவாக தீய சக்தின்னு சொல்லல, என்னென்ன காரணங்களினால் அவர்கள் தீய சக்திங்கிறாங்க. ஏற்கனவே இவர்களை அடையாளம் கண்டு எம்ஜிஆர் கருணாநிதி காலத்துல சொன்னாரு, ஜெயலலிதா கருணாநிதி காலத்துல சொன்னாரு. இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன், எனக்கு தெளிவாக தெரிகிறது, அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மை, இவர்கள் தீய சக்தி என்று விஜய் பேசுகிறார். சீமானுடைய நிலைப்பாடு என்ன? அவர் வந்து தமிழ் தேசியம், இவர்கள் திராவிட மாடல் சொல்லணும். அவர் கேள்வி கேட்கிறாங்கல்ல, தமிழ்நாட்டுக்குள்ள இருந்துட்டு தமிழர்களுடைய ஆதரவிலே அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நீ ஏன் தமிழ் மாடல் சொல்ல முடியல? ஏன் தமிழர் மாடல்னு சொல்ல முடியல? ஏன் திராவிடர் மாடல் சொல்றீங்க?
அப்ப அதுல இருந்து தமிழருக்கான அந்த முதன்மையை அல்லது தமிழுக்கான அந்த அடையாளத்தை நீங்கள் என்ன செய்றீங்க? மறுதளிக்கிறீர்கள், அதை மாற்ற முயல்கிறீர்கள் என்கிற குற்றச்சாட்டை நீங்க எப்படி மறுப்பீங்க? அதை சொல்லுங்க. அதுல சிலர் நழுவுறாங்க. எப்படி நழுவுறாங்க? தமிழும் திராவிடமும் ஒண்ணுதாங்கிறாங்க. ரெண்டு வேற வேற இல்ல, தமிழினுடைய வட மொழியினுடைய திரிவு தான் திராவிடம்ங்கிறாங்க. அப்படின்னா ஏன் அப்ப தமிழ்னு சொல்லிட வேண்டியதானே? ஏன் திராவிடத்தை பயன்படுத்துறீங்க? முதல் நிலையில் இருக்கக்கூடிய தமிழை பயன்படுத்தாமல் நீங்க திராவிடம்னு பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம்னு சொல்லுங்க. ரெண்டு ஒண்ணுதான்னு சொல்றீங்க, அப்ப தமிழை பயன்படுத்துங்க. காலங்காலமாக இருந்த தமிழ் சொல்லு, அந்த தமிழ் மொழி, அதனுடைய அடையாளத்தை நீங்கள் பிரதிபலிக்காமல் எதற்கு திராவிடம்னு பிரதிபலிக்கிறீங்க? அப்ப அதுக்கு உங்களுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்குல்ல. அப்ப அதை கேள்வி கேட்டால் நீங்க என்ன செய்றீங்க? நம்ம ரெண்டு பெரிய ஆளும் கட்சிகளும் எதிர்கட்சிகளுமே வந்து திராவிட கட்சிகள் தான். அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும். அதிமுகவை விட திமுகவை தான் அதிகமா சீமான் அவர்கள் சாடுறாரு. அதுவும் இல்லாம திருமாவளவன் அவர்களை சொந்த அண்ணன் மாதிரி தான் எங்கேயுமே விட்டு கொடுக்காம பேசுற ஒருவர். இப்ப அவருமே தம்பின்னு சொல்லிதான் இந்த குற்றச்சாட்டையும் வச்சிருக்காரு. அவங்களுக்குள்ள இந்த நல்ல புரிதல் இருக்கு, நட்பு இருக்கு. ஆனாலும் வந்து அந்த விமர்சனம்ன்றது வைக்கிறப்ப அதை நம்ம எப்படி சார்? இல்ல, அரசியல் ரீதியாக பார்க்கிற பார்வை வேற. அதாவது நட்புங்கன்னு பேருக்கு சொல்லலாம். ஏன்னா அந்த பார் கவுன்சில்ல வக்கீல் அடிக்கிறப்ப கூட என் அண்ணன் மேல கை வச்சா நானே அடிக்கிறேன். அதுதான், அது வந்து அரசியல்ல மேம்போக்காக சொல்ற விஷயம். ஆனால் உள்ளார்ந்த நிலையில வெற்றி தான் அவர்களுக்கு முக்கியம். சரியா? அந்த அடிப்படையில இவர்கள் அவருடைய கொள்கையை சொல்லுகின்ற பொழுது திராவிடம் என்பது இவருக்கு நேர் எதிராக இருக்கிறது. திராவிடத்தை சார்ந்துதான் திருமாவளவன் இருக்கிறார். ஏன்னா அவங்களுடைய சமூகத்துக்கு பேர் ஆதி திராவிடம்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்களால முரண்பட முடியல. இப்ப நீங்க சொல்றீங்க அண்ணாதிமுக தான் திராவிடம்னு கட்சி வச்சிருக்கு அப்படி சொன்னா, ஆனால் அங்கே கொள்கை என்பது இவ்வளவு தீவிரவாத கொள்கை கிடையாது. திராவிடத்துக்கு என்ன கொள்கை இருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. பகுத்தறிவு தான் அங்க முதன்மையானது. பெரியார்கிட்ட இருந்து வந்தது தானே திராவிட கழகம்னு வந்தது. அதுல இருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. அப்ப அண்ணா எப்படி சொல்லி பிரிஞ்சாரு? ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னாரு. அப்ப கடவுளை ஏற்கிறாரு. ஒரே ஜாதி ஒரே தெய்வம். அப்ப பெரியார் தெய்வமே இல்லைன்னு மறுத்த பெரியாரிடமிருந்து பிரிந்து வரக்கூடியவர்களுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது. அப்ப என்ன செய்யறாங்க? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு கொண்டு வரும்போது அப்ப கடவுளை ஏற்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்தக்கூடிய நிலையில் என்னது? கருணாநிதி வர்றாரு. கருணாநிதி என்ன செய்யறாரு? பகுத்தறிவு பேசுறாரு. ஆனா என்ன செய்யறாரு? கடைசியில மஞ்சள் துண்டை போடுறாரு. தன் வீட்டை சேர்ந்தவர்கள் எல்லாம் கோயிலுக்கு போறாரு, எல்லா குளங்களுக்கு போறாங்க, எல்லா நம்பிக்கைகளுக்குள்ளயும் போறாங்க. அதே போல இன்றைக்கு ஸ்டாலின் இருக்கிறாரு. துர்காமா அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லோருக்கும் தெரியும். முழுக்க முழுக்க சனாதனத்தினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய கோயில் குளம்லாம் போறாங்க, வேள்வி செய்யறாங்க, யாகம் செய்யறாங்க, என்னென்னமோ பூஜைகள் பண்றாங்க. அப்ப தன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியவே தன் கொள்கைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வைக்க முடியாவிட்டால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அது தனி மனித உரிமை, அது அவர்களுடைய உரிமை, அவர்கள் விருப்பம் போல இருக்கலாம்னா அப்ப திருமாவளவன் அவர்களே நேத்து பாத்தீங்கன்னா முருகர் அந்த வேல் அப்ப இது என்ன? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்றது வந்து ஒரு கோட்பாடு சொல்றீங்க, செயல்பட்டு என்பது வேற மாதிரி சொல்றீங்க. இதைத்தான் ஒரு பழமொழி சொல்லுவான், படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயிலுமா. அது போல இருக்கிறது. அப்ப இது எது வேஷம்? நீங்க சொல்லக்கூடிய கொள்கை என்பது போலியா அல்லது இப்ப நீங்க போட்டிருக்கிறது வேஷமா? அப்ப ஓட்டுக்காக நீங்க சிதம்பரம் கோயில் நின்றுட்டு இதே திருமாவளவன் என்ன செய்யறாரு? எல்லா வழிபாடும் செஞ்சாரு. சில இடங்கள்ல ஸ்டாலின் வந்து விபூதி அளிக்கிறது, சில இடங்களில் போய் வழிபாட்டுக்கு ஐயர்களை பூரா கூட்ட வச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க? பூஜை பண்றாங்க. உள்ள போய் நிக்கிறாரு. காரணம் என்னுடைய மனைவிக்காக நிக்கிறேன் அல்லது எவருக்காக நிக்கிறேன் அவங்களுக்காக நிக்கிறேன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? ஓட்டுக்காக மட்டும்தான், வாக்குக்காக மட்டும்தான் என்ன செய்யறாங்க? வேஷம் போடுறாங்க. அப்ப உண்மையான கொள்கை என்றால் செயலும் சொல்லும் ஒன்றாக இருக்கணும். ஆனா அப்படி இல்லை, நடைமுறையில். இதைத்தான் அவர்கள் என்ன செய்ய கேள்வி எழுப்புறாங்க. இந்த கேள்விக்கு பதில் நேரடியாக சொல்ல முடியாம தான் என்ன செய்யறாங்க? அவர்கள் சங்கிகள், பிடிஎம், பிஜேபியினுடைய பிள்ளைகள் என்று விமர்சனம் வைக்கிறாங்க. இது வந்து இயலாமையினால் வரக்கூடிய விமர்சனம், உண்மை கிடையாது. ஏனென்றால் அவர்கள் பிடிஎம் என்று சொன்னால் அவர்களையே அப்ப அவங்களோட சேர்ந்து நிற்க வேண்டியதானே? யோசிச்சு பாருங்க. இப்ப இதே சீமான் அவர்கள் பிஜேபியோடு சேர்ந்து கூட்டணி சேர்ந்து பலமாகிவிட்டால் திமுக ஜெயிக்க முடியுமா? இதே நீங்க பிடிஎம் சொல்லக்கூடிய விஜய் வந்து பிஜேபியோட சேர்ந்துட்டால் எவ்வளவு பெரிய பலமாக மாறும்? அப்ப திமுக ஜெயிக்க முடியாதுல்ல. அப்ப ஏன் அவங்க அண்ணாங்க கூட சேரல, பிஜேபியோட சேரல? அப்ப மறைமுகமா திமுகவுடைய வெற்றிக்கு உதவுறாங்கன்னு சொல்ல முடியும்ல. திமுகவுடைய வெற்றிக்கு உதவுகின்ற வகையிலே சீமான் அவர்கள் தனித்து நிற்கிறார். ஆனா சீமான் அவர்கள் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஒரு மீட்டிங்ல போய் கலந்துட்டு இருப்பாரு. அதை வச்சு கூட இவங்க சொல்லிருக்கலாம் இல்லையா? இல்ல, அது இன்னைக்கு சொல்லலையே, முன்னாலே சொல்றாங்க. இன்னைக்கு வந்து சொன்னது நான் பாரதி விழாவில் பேசுறேன். எனக்கு பாரதியை பற்றி பேசுவதற்கு பாகிஸ்தான்ல கூட்டா கூட நான் பேசுவேங்கிறாரு. அப்ப நான் பேசக்கூடிய பொருள் என்னன்னு பார்க்கணுமே ஒழிய நான் நிக்கக்கூடிய மேடையை சொல்றீங்க. அப்படி பார்த்தா இதே பிஜேபியோட கருணாநிதி கூட்டணி வச்சிருந்திருக்காரு, பதவிகளை பெற்று அதிகாரத்தை பெற்று இருக்கிறாரு. இதே திருமாவளவன் நினைஞ்சிருக்காரு,
பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கிறாரு. அப்ப அதையெல்லாம் என்ன சொல்றது? யோசிச்சு பாருங்க. அப்ப அரசியலுக்காக மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காக சில விஷயங்கள் என்ன செய்யலாம், சமரசம் பண்ணி அவங்க வந்தாங்க. அதே அடிப்படையில் என்ன செய்யறாரு அவர் என்ன செய்யறாரு, RSS மேடை என்பது முக்கியம் அல்ல, நான் பேச போது என் பாட்டன் பாரதிங்கிறார். அதுல ஏதாவது சர்க்கிள் இருந்ததா, அதுல ஏதாவது குறை இருந்ததா? என்னுடைய பேச்சை பாருங்க, மேடையை பத்தி நீங்க இது அடையாளம் காட்டுங்க. அப்ப என்னுடைய பகைவனாக இருந்தாலும் என்னை மதித்து கூப்பிடுகின்ற பொழுது அவனை என்மையப்படுத்துவதற்கு நான் அந்த மேடையை பயன்படுத்துகிறேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப அத்தனை பேரும் சீமானை பாராட்டுறாங்கல்ல, கொண்டாடுறாங்கல்ல. அப்ப சீமானுடைய பாரதியை பற்றிய பேச்சுக்கு அவர்கள் அத்தனை பேரும் சந்தோஷப்படுறாங்க, மதிக்கிறாங்க, மகிழ்ச்சி அடைகிறாங்கல்ல. அந்த களத்தையே நான் விடணும், நான் பாரதிக்கு பெருமை சேர்க்கிறேங்கிறாரு. 2026 தேர்தலை பொறுத்திருந்து பார்ப்போம். மகிழ்ச்சி.